குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தியானலிங்கம் ஒரு உருவத்தை வச்சு பிரபலப்படுத்தியிருக்கார். அப்படி ஒரு லிங்கம் இருக்கா? அப்படி ஒரு இருந்துதா? தியானலிங்கம் என்று ஆகம சாஸ்திரங்களில் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. நீங்க போயிருக்கீங்களா இந்த ஈசா மாதிரி மையங்களுக்கு? பார்த்தேன். அது ஒரு ஷோ மாதிரி இருந்துச்சு. தியானலிங்கம்னா என்ன? அது எனக்கு அதை பற்றி தெரியல. நடிகர் கூப்பிடும் தீவிரமாக இருப்பாங்க. ஏதாவது நான் இங்கே கருத்தை சொல்லிடுவேன். ஆமா, இனி கேட்டாங்க இதை பற்றி நான் இங்கே சொல்லிடுவேன். நேரில் பார்த்து பேசியிருக்கீங்களா? ஈசா ஜக்கி வாசி. நான் ஒரு பாட்டு ஈசா சாமியார் ஜக்கியின் போலி முகத்திரையை கிழிக்கும் வகையில் பல்வேறு ரகசிய மோசடிகளையும் பாலியல் அத்துமீறல்களையும் நக்கீரன் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறது. நமது வீடியோக்களும் ஆதார கட்டுரைகளும் தொடர்ந்து வெளியாகி வரும் நிலையில் பல்வேறு ஆன்மீக குருமார்களும் சமய சொற்பொழிவாளர்களும் முன்வந்து ஜக்கி குறித்தும் ஈஷா குறித்தும் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையில் ஈரோட்டில் அமைந்திருக்கும் சிவகிரி மடத்தின் ஆதனமான ஸ்ரீலஸ்ரீ சிவசமய பண்டித குருசுவாமிகள் ஈசாவின் தியானலிங்கம் குறித்தும் சுடுகாடு குறித்தும் நம்முடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் பின்வருமாறு. குறைந்த ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னால வந்தவர் கோவை ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு ஒருத்தர். அவர் என்னன்னா தியானலிங்கம் சொல்லி ஒரு உருவத்தை வச்சு பிரபலப்படுத்தியிருக்காரு. அப்படி ஒரு லிங்கம் இருக்கா? அப்படி ஒரு இருந்துதா? இதுல இருந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம். ஞானமே வடிவமாகிய இறைவனுடைய திருப்பெரும் கருணையினால நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தனக்கென்று ஒரு நெறியை ஏற்படுத்தினார். அதுதான் சைவ நெறி என்று சொல்வார்கள். அதில் 4 பகுதியில் இருக்கக்கூடிய முகங்களில் இருந்து 4 விதமான வேதங்களும் நடுமுகத்திலிருந்து 28 ஆகமங்களும் தோன்றியது. அதில் ஆகமம் என்று சொல்லக்கூடியது சாஸ்திரத்திற்கு உட்பட்ட நூலாகும். அது 28 ஆகமங்கள். அந்த 28 ஆகமங்களில் இறைவனை எவ்வாறு பூஜிக்க வேண்டும், எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்று சாஸ்திர நியமமாக கூறப்பட்டுள்ளது. அதிலே ஆத்மார்த்த லிங்கம், அதாவது ஆத்மார்த்தமாக பூஜை செய்யக்கூடியது, சனிகலிங்கம், ஸ்படிகலிங்கம், மரகதலிங்கம், இப்படி பலவிதமான லிங்கம், அதாவது பஸ்மலிங்கம், சந்தனலிங்கம், இப்படியாக பலவிதமான லிங்க வடிவமாக சிவபெருமான் எழுந்து ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்பவருக்கு அருள் பேராற்றலை தினந்தோறும் வழங்கி வருகிறார். இதில் சிவபெருமானை குறிப்பிடக்கூடிய ஸ்தோத்திரங்களும் சரி, ஆகம சாஸ்திரங்களிலும் சரி, தியானமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்த போதிலும் தியானலிங்கம் என்று ஆகம சாஸ்திரங்களில் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. அதாவது ஆகம சாஸ்திரங்களிலும் வேத சாஸ்திரங்களிலும் மற்றும் ஆகம நெறிகளிலும் தேவாரங்களிலும் கூட தியானலிங்கம் என்று உருவ வழிபாடு கிடையாது. அதே போல அந்த தியானலிங்கம்ங்கிற ஒரு புதிய ஒரு இதை வச்சு அது அவருடைய வியாபாரத்திற்கான ஒரு இதா கொண்டு போறத ஆன்மீகவாதிகள் நீங்கெல்லாம் ஏற்றுக்குவீங்களா? அதாவது இறைவன் அப்படிங்கிறவர் ஏழையாக இருந்தாலும் சரி, அவனுக்கு கருணை தரக்கூடிய ஒரு கடவுள். அதற்கு வியாபாரம் என்ற ஒரு நோக்கம் எந்த ஒரு இடத்திலுமே ஆகம பிரமாணம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகமத்தில் இறைவன் எல்லோரும் தரிசிக்கலாம், எல்லோரும் வழிபாடு செய்யலாம், எல்லோரும் பூஜிக்கலாம் என்றுதான் விதியாகப்பட்டது உள்ளது. எந்த ஒரு இறைவனையும் வைத்து நாம் வியாபார நோக்கில் செய்தோமானால் அதனுடைய பலாபலன்களை நாம் பெற முடியாது. அதற்காக ஆகம பிரமாணங்களிலும் வியாபார நோக்கத்தோடு எந்த இடத்திலும் அது குறிப்பிடப்படவில்லை. இந்த மாதிரியான ஆன்மீக தலங்கள், ஆன்மீக அமைப்புகள் இடங்கள்ல உடல் எரியூட்டும் நிலையம் வைத்திருப்பது, அந்த உடல் எரியூட்டும் நிலையம் கூட ஒரு வணிக ரீதியாகவே செயல்படுவது என்பது
ஏற்புடையதா? அது உடல் எரியூட்டுதல் என்று சொல்லக்கூடியது சிவபெருமானால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளில் ஒரு ஜீவன் மனித ஜீவன். அந்த ஜீவன் நற்கதியை அடைய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய சுதந்திரமாக தன்னுடைய குல மரபு பிரகாரம் அவரவருடைய குல மரபு பிரகாரம் அந்த அனுஷ்டான விதிகளை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த ஜீவகர்மாவானது பரிபூர்ணமாக சாந்தி அடைய வேண்டும். அது சாந்தி அடைந்தால்தான் அவர்களுடைய குடும்பங்களை க்ஷேமமாக வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு ஏற்படும். அதுதான் பித்ருகர்மானுஷ்டானம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த நம்முடைய முன்னோர்களை எரியூட்டுதல் என்று சொல்லக்கூடிய நிலைகளில் அதை வைத்து வியாபாரமாக செய்வதோ அந்த ஜீவகர்மாவை சாந்தியடைய செய்யாமல் தடை செய்வதோ சாஸ்திரத்திற்கு விரோதமானது என்று ஆகம பிரமாணங்கள் எடுத்துரைக்கிறது. இது போன்ற செயல்கள் உலக அளவில் ஒரு மார்க்கெட்டிங்கா கொண்டு போற அந்த அமைப்பு பற்றி நம்ம கடவுள் நெறிகளுக்கும் நம்பிக்கைக்கும் உகந்ததா? இந்து மதம் என்பதும் கடவுள் என்பதும் நம்பிக்கை சார்ந்த விஷயமாகும். நம்பிக்கை என்பது இருந்தால் மட்டும்தான் நாம் கல்லையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வகையில் நாம் இருக்கின்ற பொழுது அதில் எந்த ஒரு இடத்திலும் வியாபாரம் வணிகம் ரீதியாக இறைவனை காட்சி பொருளாக பிரகடனப்படுத்தினால் அந்த இறைவனுடைய சாநித்தியம் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே அமைந்திருக்கும். ஏனென்று சொன்னால் பழைய ராஜராஜ சோழன் போன்ற முன்னோர்கள் எல்லாம் ஆலயம் அமைத்தார்கள். எத்தனையோ தலைமுறைகள் கொண்டு அந்த ஆலயங்களை அமைத்தார்கள். அது இன்றும் பெயர் சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. அதற்கெல்லாம் ஆகமங்களின் மூலமாகவும் வேதங்களின் மூலமாகவும் தேவாரம் திருவாசகம் மூலமாகவும் எடுத்துரைக்கப்பட்ட நூல்களின் வாயிலாகத்தான் அந்த ஆலய அமைப்புகளும் வழிபாடுகளும் நடந்தேறியதோ தவிர எந்த ஒரு இடத்திலும் வியாபார நோக்கம் அங்கு இல்லை. எந்த ஒரு சிவலிங்கத்தையும் ஒரு காட்சி பொருளாக அமைப்பு கொடுத்து அதிலிருந்து ஒரு அருள் பேராற்றலை நாம் பெற முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஆகியனால அது வியாபார நோக்கமாக இல்லாமல் மனித குலம் செழித்து வாழ வேண்டும், நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனை எல்லோரும் தரிசனம் செய்ய வேண்டும், இறைவனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கிலேதான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். நமக்கு பேராற்றலையும் வழங்கி வருகிறான். அந்த நிலைப்பாடுகளில் மட்டுமே தான் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் போதிக்கின்றது. இதே கேள்விகளுடன் மதுரை ஆதீனமான ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளை சந்தித்தோம். அவர் பல்வேறு நடுங்க வைக்கும் அனுபவங்களுடன் நம்மிடம் பேசத் தொடங்கினார். தான் ஈஷாவுக்குள் போகும்போது விளக்கு அணைக்கப்பட்டது. அதனால் தான் பயந்து போனதாகவும் கூறும் அவர், ஏதாவது கேள்வி கேட்டால் அடித்து விடுவார்கள் என அஞ்சியதாகவும் அவர் நம்மிடம் பகிர்ந்து கொண்டவை உள்ளபடியே பகிரூட்டக்கூடியதாகவே இருந்தது. அவர் பேசியவை பின்வருமாறு. மதுரை ஆதீன மடங்கள் மாதிரி உள்ள மடங்கள் 2000 வருஷம் 2500 வருஷத்துலேருந்து இவங்க அறநெறியை பரப்புறதுக்கு பரம்பரையாக தொன்று தொட்டு ஒரு மரபு வழி திருக்கோயிலை இப்போ பாதுகாக்கிறதுக்கு ஒரு மரபு வழி வந்த மடங்கள். இவங்க வெளியில் ஃபண்டோ எதுவுமே வாங்கல, இவங்க தான் செலவு பண்ணுறாங்க ஆன்மீக ரீதியாக. இப்போ சமீப காலங்களில் இந்த கார்ப்பரேட்டு சாமியார்கள் மாதிரி திடீர்னு இவங்க வெளிநாடுகளில் நிறையா ஃபண்டு வருது, ஏகப்பட்ட கிளைகள் அமைக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. இந்த இதுக்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? நீங்கள் உங்கள் ஆன்மீக பரப்புறதுக்கும் அதுக்கு என்ன வேறுபாடு? நாங்கள் என்னென்னு செய்கிறோம்னா, மக்கள் சொல்கிறாங்க கஷ்டப்படணும், சரி இதை படி, இதை இப்படி போய் இந்த கோயிலில் போய் வழிபாடு தான் நாங்கள் முக்கியம். அவங்க அப்படி அவங்க அது மாதிரி நான் போய் பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் போயிருக்கீங்களா இந்த ஈஷா மாதிரி மையங்களுக்கு? பார்த்தேன். அதில் ஒரு ஷோ மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டாக போடுறாங்க, அது மாதிரி பண்ணுறாங்க. இல்லை ஒரு டான்ஸ்லாம் ஆடுறாரு, ஆடுறதான் செய்யுது. அதில் உங்களை மாதிரி மடங்கள்ல அப்படி கிடையாதுல்ல, டான்ஸ்லாம் ஆடுது, மக்களை கூட்டி எதுவும் கிடையாதுல்ல. தேவாரம் படி பாடசாலை வச்சுருக்கேன், எல்லாரும் நானே தேவாரம் கற்றுக் கொடுப்பேன். இறைவனுடைய நிலையை எப்படி இருக்குது, நீ போய் வழிபாடு பண்ணி பூஜை பண்ணு, அனுஷ்டானம் பண்ணு, தீட்சை பண்ணி வைப்போம். காதல் அது ஆண்களுக்கு தான் நான் கொடுப்பேன், பெண்கள் கேட்டால் தரமாட்டேன். உன் கணவனுக்கு சொல்லிக் கொடுக்க, அவன்கிட்ட கற்றுக்கொண்டுருவோம்.
ஓ, இங்கே பெண்களுக்கு வந்து தீட்சை பண்ணுறது. அங்கே வந்து நிறைய பெண்கள் தான் சேர்றாங்க. பெண்கள் வந்து தீட்சை கட்டான கிடையாதுருவேன். நீங்கள் கிடையாதுன்றீங்க. தேவார பாடசாலையில் வேணால் கற்றுக்கோ, பப்ளிக்காக எல்லாரும் வர. தீட்சைங்கும் போது காதலை சொல்லணும், டச்சப் பண்ணக்கூடாது. அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு லிங்கம் வந்து, அது தியான லிங்கம், அது வந்து ஒரு அபூர்வமானது. அது வந்து வைப்ரேஷன் கிடைக்குது. வைப்ரேஷன் கிடைக்குது. அதில் என்னங்க விசேஷம்? என்ன இல்லை, இது இங்கே கிடைக்கலையா? எல்லாரும் போய் கும்பிட மனம் குவியுதுல. பெரியவங்களாம் வந்து வழிபாடு. இந்த கோயிலில் என்ன விசேஷம்? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்னா திருவிழாவில் பண்ணணும். சுவாமி திருவிழாவில் நடத்தின இடம். எல்லாரும் வந்து பாடி இருக்காங்க. எத்தனை ஆண்டுகளாக இருக்குது. எல்லா மனசு குவிஞ்சு குவிஞ்சு வழிபாடு பண்ணி உரு ஏற ஏற திருக ஏறும். அப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு தீப கிடைக்கிது, சாணித்தியம். அதான் பெருசு. இந்த தியானலிங்கம்னா என்ன? அது எனக்கு அதை பற்றி தெரியல. அது மாதிரி நான் கேள்விப்படவும் இல்லை. கேள்விப்பட்டதில்லை. இந்த லிங்கத்தில் அவங்க புரிய ஒரு இதை வச்சு அது வைப்ரேஷன் கிடைக்குதுங்கிறாங்க. என்ன கிடைக்குதோ எனக்கு அது தெரியலைங்க. நாங்கள் திருக்கோயில் வழிபாடு தான், கோயில் வழிபாடு தான் எங்களுக்கு முக்கியம். கோயிலுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து உள்ளுக்கே வந்து சுடுகாடு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இதில் ஈசா மையத்தில் சுடுகாடே இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சி இப்போ பிரச்சனையாச்சுல. இந்த கேட்டால் அவங்க வந்து அந்த இடத்துல உள்ள அந்த ஊருக்காரங்க வச்சுருக்காங்க. நான் ஊருக்காரங்கிட்ட நாங்கள் புதைக்கிறதான் செய்வோம். புதைக்கிறது சொல்கிறான்னு எரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. புதைக்கிறது தான். இடுகாடு வேற சுடுகாடு வேற. இடுகாடு வந்து இடுகாடுங்கிறது புதைக்கிறது. இடுகாடுங்கிறது இட்டு காடுறது. ஓ, சுடுகாடு சுட்டுப்படுறது. வள்ளலார் திவசமே கொடுக்காது. திதி கொடுக்கக்கூடாது. திதி இப்போ திவசம்னு சொல்கிறாங்களா? ஆமாம் கொடுக்கக்கூடாதுங்கிறாரு. அதே மாதிரி இந்த மாதிரி கார்பரேட் இதுவங்க வந்து அரசியல் கட்சி மாநாடு மாதிரி பெரிய லெவலில் பௌர்ணமி அன்னைக்கு கூட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நடக்குதுங்க. அது நம்ம மக்கள் அது என்ன கான்செப்ட்னு டிவிலெலாம் விளம்பரம் வருது. நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கீங்களா? தந்தி டிவியில் இதை கேட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ண அசோகவர்த்தினி கேட்டுச்சு. நான் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னேன்? கூட்டத்தில் கூடி நின்றி கூடி பிறத்தலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடை கிளியே சொல்லி பாரதியாருடைய பாட்டத்தை. அவங்களுக்கு உலகம் ஃபுல்லும் டிவோட்டிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வராங்க உலகம் ஃபுல்லும். எனக்கு தான் எல்லாரும் குருபூஜைக்கு வர சொல்கிறேன். எல்லாரும் வழிபாடு செய்வாங்க, சாப்பாடு போடுவோம், போயிட்டு வாங்க. ஆடெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆடுறது டான்ஸ் இருக்கிறது நித்யானந்த ஆளுக தான் ஆடுறது. இங்கே டான்ஸ் எல்லாம் கிடையாது. மனசை ஒன்று திருமுறையை பாடு, திருமுறையை சிந்தனை பண்ணு. இதுதான் இது வந்து ஒரு அரசியல் கட்சி மாநாடு மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு பயங்கரமாக நடக்குது. குரு பௌர்ணமி ஒரு கூட்டம் போகுது. மக்களுக்கு எப்படியாச்சும் மனசு நமக்கு நிம்மதி அடையணும் போகிறாங்க. அது ஒரு கவர்ச்சியா? ஆமாம், உடனே கவர்ச்சிங்கிறத இல்லை. நடிகையெல்லாம் வர்றாங்களே. ஆமாம் ஐயா, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு மனசு நிம்மதி இல்லை. நிறைய காசு இருக்குது, நிம்மதியை தேடி ஓடுறாங்க. நம்ம மாதிரி மடங்கள்லாம் யாரையும் இந்த மாதிரி பெருசாக நீங்கள் வந்து கூப்பிட்டு இது மாதிரி நடத்தினா நடிகர்களும் கூப்பிட மாட்டேன். அந்த அவனுக்கு கூட்டம் பெரியணும். சாமியார் கூட்டத்தை கூட்டிக்கிறாரும்பான். சினிமாக்காரன் மோகம் பிடித்து அலைகிறாரும்பான். வரேன்னா வராது. நீங்கள் அங்கே ஈசா மையத்துக்கு போயிருக்கீங்களா சார்? ஒரு தடவை கூப்பிட்டு அந்த நொய்யல் விழான்னு நடத்தினாங்க. ஆமாம், இந்த நதிகள்லாம் பாதுகாக்க. ஆமாம், அது பாதுகாக்கிறதுக்காக போனேன். போன உடனே இதை கொஞ்சம் பாருங்களேன், என்னென்னு இதை பாருங்கன்னா என்னதான் இருக்கு பார்ப்போம். ஒரு ஆர்வம் ஒரு மணி கிடையாது. உட்காந்தேன், லைட்டை அணைச்சானுங்க. லைட்டை அணைச்சோன்னு அந்த கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக போட்டாங்க. ஒரு ஹம்மிங் கொடுத்தாங்க. என்னடா இது வந்து பெந்தைக்கு வச்ச மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். அப்புறம் எனக்கு பிடிக்கல. நம்ம சொல்லக்கூடாது, அடிச்சுட்டு வானுவோம். தீவிரமாக இருப்பானுங்க. நான் இங்கே கருத்தை சொல்லிடுவேன். ஆமாம், என்னை கேட்டானுங்க இதை பற்றி. நான் எந்த கருத்தையும் சாமி நீங்கள் எதுவும் சொல்லிடுவீங்களே டாப்பக்கிட்டு. அது என்ன ஃபுல்லாக கலர் லைட்டாக போட்டு போட்டு அப்படி ஒரே காமிக் பண்ணுறாங்க. ஷோ காட்டுறேன். ஷோ இவர் டான்ஸ் அப்படியே ஆடி அந்த ஊரில் நடுவில் ஒரு இது போட்டு. நான் அவரை பார்த்ததில்லை. அன்னைக்கு போனப்பா பார்த்துருப்பீங்களா? அன்னைக்கு நான் சாதாரணமாக நாங்கள் நொய்யல் விழாக்கு போனேன். அதை பார்த்து நான் வாட்டுக்கு வந்துட்டேன். இப்போ ஈசா மையத்தில் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பெண்கள்லாம் அவங்க வந்து மிஸ்மரிசம் மாதிரி ஒரு மூளைச்சலவை பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. அந்த பெற்றோர்கள்லாம் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இது ஏன் தொடர்ச்சியாக நடக்குது இந்த மாதிரி? இதில் ஒரு சாமியார் மாதிரி ஒரு சாமியார் செய்து இதை பண்ணுறேன்னு கர்நாடக ஸ்டேட்டில் ஒரு சாமி. ஆமாம்,
ஏற்கனவே 2-3 இதுல எல்லாம் ஆமா பெருசா பண்ணாரு, அரஸ்ட்லாம் பண்ணாங்க. இப்ப அப்புறமாட்டு தான் அவர் மேல ஏகப்பட்ட சேர்த்துட்டாரு. மாதாஜின்னு ஒண்ணு இவரையும் அதே மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து இங்கே பெண்கள் அவ்வளோ கூட்டமாக வர்றாங்க, அதுலேயும் சேர்ந்து அது எப்படி ஆன்மீகத்தில் பெண்களும் கலந்து இருக்கலாமா சாமி? பெண்கள் வந்து வழிபாடு பண்ணலாம், ஆடுறதுக்கு இருக்கலாம். நீங்கள் ஈசா போய் பார்த்தீங்களா? நேரில் பார்த்து பேசியிருக்கீங்களா ஈசா அவர்கிட்ட? ஜக்கி வாசி நான் ஒரு பக்கி நானே பித்தன் என் சாமி, நான் ஒரு பக்கி. ஜக்கியை பார்த்தது இல்லை, ஜக்கியை பார்க்கல, இதுவரையும் பார்த்ததே இல்லை. பார்க்கணும், எனக்கு அவங்க பார்க்க வந்து வரணும்னு நினைச்சு கேட்டிருக்காங்க. நான் அனுமதிக்கிறேன், நல்லா வேண்டான். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.